ஹலோ குட் ஆஃப்டர்நூன் நினைக்கிறேன் சௌர்மானி. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா கதைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். முக்கியமான விஷயம் வந்து இன்றைய நாளில் இலங்கை தாய் திருநாட்டின் எங்களுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி, இதை நீங்கள் லைவ் அடிக்கிறேன்றால் ஏதாவது மீம் அடிக்கிறேன் அடிக்கலாம். ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க அவர்களுக்குரிய வாழ்த்துக்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தமிழ் மக்கள் சார்பில் யாழ்ப்பாணத்திலிருந்தும் கிட்டத்தட்ட 26,000 ஓட் போயிருக்கேன் நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்திலிருந்து வாக்களித்த மக்களுடைய சார்பில் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வந்து தமிழராக இந்த முறையும் பிளவிட்டிருக்கோம் எங்கள்ட சூஸில். பட் அதில் 26,000 பேர் நாங்கள் வாக்களிச்சிருக்கிறோம். ஸோ எங்களுடைய ஜனாதிபதிக்கு முதற்கண் வாழ்த்துக்கள். ரெண்டாவது விஷயம் வந்து நான் வந்து முக்கியமாக வாழ்த்து தெரிவிக்க வேண்டியவர்கள் வந்து என்னுடைய தமிழ் மக்கள். அதாவது வந்து அனுரகுமார திசாநாயக்கருக்கு வந்து வாக்களித்தேன் நான். முதலாவது வந்து என்னுடைய தெரிவுகள் வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யலாமா, அல்லது சஜித்தை தெரிவு செய்யலாமா, அல்லது எங்களோட அரியநேந்திரன் அவர்களை தெரிவு செய்யலாமான்னு சொல்லி யோசித்து கொண்டிருந்த நேரம் ஓப்பனாக வந்து எல்லாரோடையும் கதைச்சினான். ஸோ உங்கள்கிட்டயே நான் ஒப்பீனியன் கேட்டிருந்தேன். நான் ஜனாதிபதி ரணில் இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை போய் சந்திக்கலாமா என்று பொது கருப்பு கேட்டிருந்தேன். நீங்கள் என்னென்ன விஷயம் கதைக்கோணும்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லியிருந்தீங்க. அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் இருந்த எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் நினைக்கிறேன் சஜித் பிரேமதாஸ் அவர்களோட போய் கதை கேட்கலையும் அவருடைய ஆடியோக்களையும் உங்களுக்கு நான் வெளியில் வெளிப்படையாக போட்டிருக்கேன். ஸோ இந்த வரைக்கும் என்ன குறை கூற இல்லாத ஒரு 1-2 ஆக்கள், ஒரு 100 பேர் அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் குறை, அதாவது வந்து தூட்டுவான் இப்போவும் தூட்டி கொண்டு தான் இருப்பான். முக்கியமாக நான் சொல்ல வந்தது அந்த 26,000 27,000 மன்னாரில் இருந்து வந்து அதிகூடிய வாக்குகள் வந்திருக்கு. அதே நேரம் திருவோணமலையிலிருந்து வந்து சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்குகள் வந்திருக்கு. இப்போ எங்களோட ஒரு தெரிவுகள் இல்லாத சமூகமாக எங்களை மாற்றினா பிறகும், எங்களோட அரசியல் தெரிவுகளை வந்து சின்ன பின்னமாக தமிழரசு கட்சி உடைச்சா பிறகும் ரணில்கிட்ட போகிறதா, சஜித்திட்ட போகிறதா, அனுரத்தை போகிறதான்னு சொல்லி எங்களோட சமூகம் அதே நேரம் ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு தேவையில்லாத ஆணி ஒன்றை கொண்டு வந்து சங்கு என்று சொல்லி நிறுத்தின பொதுமக்கள் வந்து குழம்புகிற அளவுக்கு வந்து நிறுத்தின நேரங்களில் வந்து தமிழருக்கு வாக்களிப்புன்னு சொல்லி ஒரு இனோவிரதமான வாக்குகளை வந்து நான் கூட யோசிச்சிருக்கேன். தமிழருக்கு வாக்களிப்பு. நான் கூட அரசியலில் வந்து ஒரு புதியவன். ஸோ அரசியலை படிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை. MBBS MSc ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதெல்லாம் படித்த ஒருத்தனுக்கு அரசியல் படிக்கிறன்றது கஷ்டம் இல்லை. ஆனால் ஒரு இதே சொத்தியோடு நின்று அரசியல் செய்கிறோட கொஞ்சம் கஷ்டம்ன்றது எனக்கு விளங்கிட்டு, அதாவது வெளிப்படையாக நாங்கள் கதை கேட்கலையும் உண்மையில கதை கேட்கலையும் வந்து அது சரியான கஷ்டம்ன்றது விளங்கிட்டு, பட் நான் அதில் இருந்து மாற மாட்டேன். என்னுடைய அடையாளமே நான் ஒரு ஓப்பனாக இருக்கணுமன்றதுக்காண்டு தான். ஸோ அதில் இருந்து மாற மாட்டேன். ஸோ எங்களுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் புதிய பிரதமர் அவர்களுக்கும், அதே நேரம் புதிதாக கபினட் அமைச்சர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும், அதே நேரம் வந்து வாக்களித்த சிங்கள பெருமக்களுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் வந்து தமிழர் சார்பில் வந்து அனுரகுமார திசாநாயக்கவை வந்து தெரிவு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்த விஷயம் நான் இப்போ சொல்ல, நாங்கள் ஒரு இப்போ எல்லாரும் என்ன கேட்ட வேண்டும் சொன்னால், நீங்கள் அனுரகுமார திசாநாயக்கவோடு போய் உங்களுடைய அரசியலை செய்வீர்களா, அல்லது நீங்கள் தனி அரசியலை செய்வீர்களா என்று. எங்களுடைய அரசியல் இதுவரை காலமும் தேசியம் என்ற ஒரு கோட்பாட்டுகளிலிருந்து செய்யப்பட்ட அரசியல் என்றதால் அரசியலுக்குரிய அங்கீகாரம் வந்து சரியாக கிடைக்கல. அதாவது வந்து நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் கழுதைகள்னு சொல்லி வடக்கு கிழக்கு கழுதைகள் வந்து மெப்பில் இருக்குன்னு சொல்லி போடுகின்ற அளவுக்கு நாடே திறந்து என்னோட ஓடு நிற்கல. நாங்கள் கழுதைகள் மாதிரி நிற்கிறோம்னு எங்களுடைய சகோதர இன மொழி பேசுகிற மக்கள் வந்து எங்களை கேலி கூத்தா பார்க்குற அளவுக்கு எங்களோட தமிழர்களுடைய பழைய அரசியல் தலைமைகள் எங்களை கொண்டே விட்டுருக்கிறார்கள். ஸோ அது பற்றியும் நீங்கள் சிந்திக்கணும். அதே நேரம் வந்து இப்போ அனுரகுமார திசாநாயக்க வந்து அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து அறுதி பெரும்பான்மை எடுக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது. ஸோ அதால் வந்து அவர் யாழ்ப்பாணத்திலையுமே அவருடைய கண்டஸ்டன்ஸ், அதாவது வந்து போட்டியாளர்களை நிறுத்தலாம். ஸோ அது சம்பந்தமாகவும் நாங்கள் பரிசீலித்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் பஃப்ரா, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூர் ஜனாதிபதி லீ குவான் யூ வந்து முதலாக உருவாக்கிய கட்சி வந்து பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி, PAP
அதுதான் வந்து கசையடி கூட கொடுத்துருக்கிறது. அதாவது வந்து நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சிறு குற்றம் செய்கிறவர்களுக்கு வந்து கசையடி கொடுக்கறதுக்கு கூட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பை கொண்டு வந்த லீக் வாஞ்சியுண்ட இதில் நான் படித்திருக்கிறேன். ஐயா அவரால் கொண்டு வந்து என்னோட புத்தகம் ஒன்று தந்தவர் வாசிங்க தம்பின்னு சொல்லி, அதில் சிங்களத்துலையும் தமிழ்லையும் இருக்குது. அவர் எழுதின புத்தகம் தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல சாவச்சேரி வைத்தியசாலையில் கொடுத்துருந்தவர். அன்றைக்கு நான் போய்கல சாவச்சேரி வைத்தியசாலையிலேருந்து தந்தவர். அந்த புத்தகங்களை நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். அதுலேருந்து நான் கவரப்பட்டதால் வந்து பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட்ஸ் PAP மாற்றி PAFன்றதை அதோட நாங்கள் அது ஒரு இதாக இருக்கணும்ன்றதுக்காண்டி டாக்டர் ராமர்ச்சுனா அதோட சொந்த பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி ஆஃப் டாக்டர் ராமர்ச்சுனா பஃப்ரான்றதை வந்து நாங்கள் வெகு விரைவில் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அதுக்குரிய மெம்பர்ஷிப் வந்து அதுக்குரிய ஜாப்புகள் எழுதப்பட்டு கொண்டிருக்குது. அதனுடைய கலர் வந்து கொடியினுடைய கலர் வந்து கருப்பு பெரும்பான்மைத்தனமாகவும் சிவப்பாகவும் இருக்கும். கருப்பு எங்களுடைய கரும்புலிகளை வந்து ஞாபகப்படுத்தும். அதே நேரம் வந்து அவர்கள் வெடித்து சிதறுகிற போது அந்த தீப்பழம்பு வந்து சிவப்பாக இருக்கும், வறுமை நிறம் சிறப்பாக இருக்கும். அதில் ஒரு சொட்டளவில் மஞ்சளும் வெள்ளையும் இருக்கும். வெள்ளை என்றது ஒரு வைத்தியனாக அதனுடைய வெள்ளையுடைய இருக்கும். பெரும்பாலான வந்து என்னுடைய லோகோவை பார்த்தீங்கன்னா தெரியும், பஃப்ராண்ட் லோகோ வந்து நாங்கள் விரைவில் வெளியிடுவோம். ஸோ அதே நேரம் எங்களுடைய கட்சியில் வந்து மயூரன் அதாவது வந்து மயூரன் வந்து செயலாளராக இருப்பார். மக்கள் வந்து எங்களோட கட்சியில் கேட்கலாம். எங்களோட கட்சியில் வந்து எனக்கு தான் வயசு கூட வேணுமென்று இருக்கணும் எதிர்பார்க்குறேன். ஸோ 38 வயசு குறைந்த யாருமே எங்களோட கட்சியில் சேர்ந்து பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம். எங்களோட ஜாயின் பண்ணலாம். என்ன தூட்டியவர்களோட ஃபேஸ்புக்கு வேறு பிளாக் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஜோதிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்னோட ஜாயின் பண்ணலாம். இப்போ உங்களோட தகுதிகளுக்கு ஏற்ப உங்களுடைய வாக்கு பலங்களுக்கு ஏற்க பாராளுமன்ற தேர்தலையும் அதே நேரங்களில் வந்து மாகாண சபை தேர்தலையும் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் உங்களை வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். சேம் டைம் என்னோட முக்கியமான விஷயம் வந்து எங்களுடைய கட்சிகளில் வந்து நாங்கள் பெண்களை இணைக்கிறதுக்கு முக்கியமாக யோசிச்சிருக்கிறோம்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் இப்போ இருக்கிற அரசாங்கத்தின் எங்களுடைய அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கத்தில் கூட பிரதமரை பெண்ணாக இணைத்திருக்கிறார்கள். ஸோ பாராளுமன்றத்தில் வந்து வடக்கு கிழக்கில் இருந்து பெண்களுடைய அரைவாசி பெரும்பான்மையா அல்லது அதை விட கூடிய பெரும்பான்மையோ அதை விட சொட்டு குறைந்த பெரும்பான்மையோ இருக்கக்கூடிய மாதிரி எங்களுடைய அரசியல் கட்சியில் வந்து நாங்கள் அமைப்போம். அதே நேரம் எங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியா என்று கதைச்சாக்கள் கூட தோற்று போயிருக்கிறோம். அவர்களை நாங்கள் கூப்பிடுவோம், அவர்களும் வரலாம். ஒரு சட்டவாளராக இருந்து கொண்டு அவர்கள் எங்களுக்கு உதவியில் செய்யலாம். அதே நேரம் நான் இடையில் வந்து எனக்காக உதவி செய்த தம்பி சாவச்சேரியிலேருந்து அவன் என்ன பேர் அஜித்தை கூட நான் பேசியிருக்கிறேன் இடையில். ஸோ நாங்கள் அது அஜித்தாக இருக்கலாம். கிஷோருக்கு அடித்த நான் கோல் ஆன்சர் பண்ணல, மயூரன் அன்னைக்கு அடித்த நான் கோல் ஆன்சர் பண்ணல. ஸோ அவர்களையும் விரும்பினா அவர்களும் இணைஞ்சு கொள்ளலாம். சாவச்சேரியில் வந்து அவர்கள் வந்து என்னோட கட்சியோட இணைஞ்சு கொள்கிறேன்னு சொன்னால் பஃப்ராவோட இணைஞ்சு கொள்கிறேன்டால் பஃப்ராவோட இணைஞ்சு கொள்ளலாம். பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்டோட இணைஞ்சு கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நாங்கள் இப்போ பெரும்பாலும் 99% வந்து தமிழ் தேசியத்தின் அடிப்படையாக கொண்ட தெளிவாக சொல்கிறேன், தமிழ் தேசியத்தின் அடிப்படையாக கொண்ட ஒரு சிந்தனைக்குரிய அரசியலாக இருக்கும். இன உணர்வு அரசியலாக தூண்டிவிட்டு நாங்கள் பிரபாகரின் பிள்ளைகள் என்று கத்துவதன் மூலம் எங்களுடைய மக்களை திசை திருப்பலான்றதை இந்த முறை தேர்தல் தெளிவாக சொல்லியிருக்குது. எஸ், சப்போர்ட்டர்ஸுக்கு வந்து ஒரு நாளுமே வயசில்லை இருக்காது. அவர்கள் முக்கியமாக வந்து என்னுடைய அரசியலை எங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு வந்து அரசியல் தெரிந்த பழைய முதியோர், அதாவது வந்து முதியோர்னு சொல்கிற என்னோட சீனியர்ஸை வந்து நான் எதிர்பார்க்குறேன். உண்மையாகவே அரசியல் வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு கற்றுக்குட்டி தான் இல்லை என்று சொல்லல, பட் நாங்கள் மூளையை பாவிப்போம் என்று நினைக்கிறேன். அவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஜேவிபியை பார்த்தீங்கன்னா, என்பிபியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் கூட அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து முழுக்க படித்தாக்களையும் தான் இறக்குவினோம். ஸோ நாங்களும் வந்து அதுக்கு ஈடு கொடுக்க விடக்கூடாது. ஸோ மயூரன் இறக்கியிருக்கேன், ஒரு இன்ஜினியர் இறக்கியிருக்கேன், ஐலண்ட் ரேங்கில் ஃபர்ஸ்ட். அதை விட தமிழனுக்கு என்னடா வேணும் ஒரு அடையாளம். சேம் டைம் நான் நிற்கிறேன். லோயர்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், SLAS ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், பேங்கர்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், ஈவன் ஃபேர் இனஃப் வந்து ஒரு டீச்சர் அதாவது வந்து உங்களுக்கு SLQ லெவல் ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் லெவல் தெரியும். ஸோ ஒரு டீச்சர் கூட எங்களோட இணைஞ்சு கொள்ளலாம். ஸோ படித்தாங்கன்னு சொல்கிறது அவை தான். அந்த பார் வைத்திருக்கிறார்களும் அல்லது வந்து அந்த பரம்பரையாக கொண்டு அந்த அரசியலுக்கு இருக்கிறார்களும் இல்லாமல் யாருமே இணைஞ்சு கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்க. என்னோட வந்து கதைக்கலாம். நான் அங்கே எப்போவுமே ஐம் ஓப்பன் புக். உங்களுக்கு எப்போவுமே சொல்லியிருக்கேன், நான் ஒரு ஓப்பன் புக். மற்றது எப்போவுமே நீங்கள் வந்து கதைக்கலாம். நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவாக சாவச்சேரி என்றால் வலிகாமம், யாழ்ப்பாணம், வேலனை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு,
அப்படி வந்து நாங்கள் எங்களுடைய கட்சிக்குரிய ஆதரவாளர்களையும் கட்சியின் இணைப்பாளர்களையும் அங்கே தொகுதி இணைப்பாளர் எல்லாரையும் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். கனவேரை நாங்கள் இப்போ சூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நீங்களும் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் ஜாயின் பண்ண வேணுமெண்டா இந்த வாட்ஸ்அப்லேயோ அல்லது என்னுடைய ஃபேஸ்புக் மெசஞ்சரில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். முக்கியமாக எங்களுடைய கட்சி வந்து ஏழைகளுக்கான கட்சியெல்லாம் இருக்கும், பெண்களுக்கான கட்சியெல்லாம் இருக்கும், வறுமை கோட்டு கீழே உட்பட்ட ஆக்கள் இந்த கட்சியில் இருக்கும். நான் இப்போவோ சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு அரசியல் கட்சியை சார்பில் வந்து யார் யார் எங்களுக்காண்டி உயிரை கொடுக்க தோன்றார்களோ அவர்களுக்குரிய சகல இடங்களும் வந்து இருக்கும். ஸோ என்னோட சில பேர் அந்த என்னுடைய வன்னிமைந்தன் அண்ணாவினுடைய இது என்ன சமான் டிக்டாக் லைவில் வந்து கேட்டுக்கிறார்கள், பிரபாகரன் கூட படிக்கவில்லை, அப்போது நீங்கள் படிக்காதவர்களை இணைத்துக் கொள்ள மாட்டீர்கள். ஒரு நாளும் இல்லை. அப்படி படித்தவன் படிக்காதவன் என்ற அரசியல் செய்து வந்து மக்களை பிரிக்கிறது வந்து 1-2 பேர் இப்படி கதையில் கதைச்சவொன்னே கேட்டவனை போய் பிடிக்கிறது அப்படி அண்டு இல்லை. இப்போ உங்களுக்கு கூட தெரியும், உங்களுடைய அம்மா அப்பா பேர் சொல்லியிருக்குன்னு சின்னல படின்னு சொல்லி. ஸோ அதுக்குரிய காரணங்கள் வந்து உங்களுக்கு விளங்க வேணும். லைவில் இருக்கிறேன்னு தெரிஞ்சும் என்னுடைய தம்பி அடித்து கொண்டு இருக்கிறார். ஸோ நாங்கள் அவரோட கதைக்கிறோம். அஜித் அடித்து கொண்டு நிற்குது. நாங்கள் கதைக்கிறோம். பொலிட்டிக்கல் ஆக்ஷன் பார்ட்டி அல்ல, இது வந்து பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி. நான் மக்கள் இயக்க முன்னணி தமிழில் சொல்கிறேன்னு சொன்னால் மக்கள் இயக்க முன்னணி பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி. இதில் மாறி ரீநேம் பண்ணிட்டேன், கனதரம் ரீநேம் பண்ணி கொண்டு வந்தபடியாக மாறி வந்துட்டுது. பஃப்ரா பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி ஆஃப் டாக்டர் ராமநாதன் சொன்னால் அதுக்குரிய பிரத்யேகமான ஃபேஸ்புக்கில் இருக்கிற குரூப்ஸ் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதில் அட்மின்ஸ் இருக்கணும். சேம் டைம் வந்து குரூப் இருக்குது, அதில் நாங்கள் இன்ஃபர்மேஷன் போடுவோம். நாங்கள் வந்து ஒரு ஊழலற்ற ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு அரசியல் செய்வோம். என்னோட சேர்ந்திருக்கிறார்கள் ஊழலான ஆக்கள்னு சொல்லி எனக்கு தெரிவிக்கப்படுற பட்சத்தில் கட்சியிலேருந்து நீக்கப்படுவினம். பெண்கள் சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னு சொல்லப்படுகிற பக்கத்தில் வந்து ஹஷினி டேனியல் தேங்க்யூ, நீங்கள் போய் நிற்கலாம் உங்களோட பழைய அரசியல்வாதிகளோட, ஒரு பிரச்சனையும் இல்லை. பெண்கள் சம்பந்தமாக நான் பெண்களை தான் போடணும்னு யோசிக்க ஹஷினி என்று ஒன்று வந்து கமெண்ட் பண்ணுது. தேங்க்யூ. அதுதான் எங்களுடைய, அதாவது இப்போ மயூரனை காட்டீர்கள். மயூரன் வந்து விரைவில் வருவார். நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படட்டும். நாங்கள் வெளிநாடுகளுக்கு போய் எங்களுடைய நிதிகளை சேர்க்க வேண்டியிருக்கும். அது சம்பந்தமாக நான் கதைக்க வேண்டியிருக்கும். நாங்கள் வந்து அடிப்படை நிதி தேவைகள் எங்களுக்கு இருக்குது. அதாவது வந்து எங்களுடைய கட்சி அமைக்கிறேன்னு சொன்னால் பிரச்சாரம் சம்பந்தமாகும். ஸோ யாராவது நீங்கள் நேரடியாக என்னுடைய பேரில் யாருமே காசு சேர்க்க முடியாது. நேரடியாக என்னுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய நிதி பங்களிப்பை வழங்கலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அது கட்சியின் பேரில் யார் எவ்வளவு தந்திரிக்கணும்னு சொல்லி அது போக முடியாது. அது அந்த காசை சேர்க்கறது நான் இல்லை. அதே நேரம் நான் என்னோட காணி இருக்குது, பெரிய விழாவில் 36 பிறப்பு காணி இருக்குது. அதையும் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். 36 பிறப்பு, அது 100 வருஷம் உறுதியும் இருக்குது. யாராவது வேண்டுன்னா தரலாம். என்னுடைய காட்சிக்குரிய காசு சேர்க்கறதுக்கு எனக்கு இருந்த கடைசி சொத்து அதுதான். ஸோ நான் அதையும் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். கணவர் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும். கணவர் உதவி செய்திருக்கணும். அந்த உதவியில் நான் மறக்க மாட்டேன். எனக்காக போட் போட்ட மக்களை மறக்க மாட்டேன். இது வந்து ஒரு கஷ்டப்பட்ட எளியவர்களுடைய அரசியலாக இருக்கும். எனக்கு வந்து கஷ்டப்பட்ட ஆக்களோட போயிருந்து கதைச்சு அவங்களோட சாப்பாட்டை சாப்பிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ளே போயிருக்க எல்லாம் ஆசை. என்னடா நான் வந்து இடமேந்து எல்லா கஷ்டமும் பட்டிருக்கிறேன். தேங்க்யூ. கண்ணை துடைக்கவும் மேலாது. இவங்க கண்ணை துடைச்சான்னு சொன்னால் இந்த டிஎல் தர்ஷனண்டோ இருக்கிறார், வைத்தியர் அழுதாருன்னு சொல்லி ஒரு இதை ஒன்று போடுவார். அப்படி ஒரு கேவலமான தலையங்கங்களை போடுற யூடியூபர்ஸும் இருக்கணும். அது மாதிரி திருப்பி அரவிந்தைக்கும் அழைப்பு விழுக்கிறேன் நான். அரவிந்தம் வந்து சேரலாம். அது மாதிரி எனக்கண்டு கொஞ்சம் யூடியூப் நல்லபடியாக இருக்கிறாங்க. அது மது பிளாக்காக இருக்கலாம், மது டொட்டாக இருக்கலாம், அல்லது WT ரிவ்யூவாக இருக்கலாம். எல்லாரோட சேர்ந்து மட்டும் இந்த யூடியூபர்ஸ் பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் ஒரு காலத்தில் உதவி செய்திருக்கிறேன். ஸோ இப்போ இந்த நேரத்தில் இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ஹெல்ப் மீ. உங்களுக்கு வந்து எனக்கு உதவி செய்கிறதுக்குரிய டைம் வந்திருக்கு. நான் மீண்டும் நினைஞ்சு கொள்வோம். ஜாழ்ப்பாணத்தில் நிற்பேன். நான் பெரும்பாலும் வந்து அதாவது வந்து பொலிட்டிக்ஸ் என்று போன பிறகு என்னுடைய ஜொப்பை ரிசைன் பண்ணுவேன். ஸோ நாங்கள் திருப்பும் யாழ்ப்பாணத்தில் சந்திக்கலாம். வடக்கு கிழக்கு முழுக்க தெரிகிறேன். 50-52 நாள் எங்களுக்கு மிஞ்சும். எனக்கு இதுவரைக்கும் உதவி செய்து கொண்டு அனைவருக்கும் நன்றி. அது வந்து குமரண்ணாவாக இருக்கலாம், அல்லது வந்து உதயாண்ணையாக இருக்கலாம், சாவச்சேரியில் ஹோட்டல் உதயாண்ணையாக இருக்கலாம், சிறிய அண்ணையாக இருக்கலாம், BMK கடை. அது மாதிரி மறக்க மாட்டேன். தமிழ் பொடியன் கட்டாயம், எங்களோட ரஜீவன் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். அவன் செய்த உதவிகள், அவன் என்ன பற்றி எழுதின வசனங்கள், அவன் கதைச்ச வசனங்கள் வாழ்க்கையில் மறக்க. சும்மா அவனோட டேஞ்சர் கூப்பிட்டு ஒரு சின்ன சண்டை, இன்னும் நீ திருப்பியும் சங்கு கூதி கொண்டிருக்கிறேன் ஒரு கோவம். தோற்று போயிட்டவன் தெரிஞ்சும் திரும்ப அதில் நிமித்தி வச்சு கொண்டிருக்கிறேன் ஒரு கோவம். மற்றபடி ரஜீவன் எனக்கு பிடிக்கும் தம்பியாண்டாப்பா. நான் பிறந்தது வந்து 4 அண்ணாமாரோட எனக்கு தம்பி இல்லை. ஸோ ரஜீவன் என்ற தம்பி தான். அதே நேரம் வந்து
இவன் எங்கட யார் அரவிந்த் உன்னோட ஒரு கோபம் இல்லை, யூ கேன் கம் பேக் ராசா. உன்னோட நான் ஃபோன் பண்ணி கூட ரெண்டு வரைக்கும் காய்ச்சதும் இல்லை, பேசினதும் இல்லை. அம்மாவோட நான் காய்ச்சிருக்கேன். பழசுகளை மறப்பம். நீ வேணுமெண்டா வந்து நீ என்னோட நிற்கலாம், இல்லை என்னை பற்றி கூட எழுதுறேன்டாலும் எழுதுறாங்கடா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த லைவ் வந்து ஒரு சிங்களத்தில் ஒரு ஷார்ட் லைவ் உண்டு. ஸோ அதையும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன்.